Hi friends, welcome to Veti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து சோதா புட்டு. சோதா புட்டு வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோல பார்க்க போறோம். சோதா புட்டு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி வாங்கணும், ஃப்ரெஷ்ஷா எப்படி வாங்கணும்னு அதுவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் ப்ளீச் போட்டு நல்ல மென்னு சொல்லி வந்து விற்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கணும். இன்றைக்கி நம்ம செய்ய போது இந்த சோதா புட்டு வந்து பால் சோதாவில் தான் செய்ய போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த மீன் வந்து எப்படி நம்ம வாஷ் பண்ணதோ அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சோதா மீன் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இந்த தலையை வந்து நீங்கள் தனியாக எடுத்துடுங்க. தலையை வந்து குழம்பு வைக்கனாவோ வச்சுக்கலாம், இல்லை வேண்டானா நீங்கள் தலையை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடில் இருக்க விங்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த மீனுக்குள்ளே இருக்கிற அந்த குடலை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி சோதா மீன் க்ளீன் பண்ணது. ஏன்னா மட்டை மீனில் நம்ம க்ளீன் பண்ணும் போதும் அந்த செடில்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த குடலை வந்து ஃபுல்லாக எடுத்துடுங்க. இந்த மீனில் வந்து செடில் இருக்காது, மழண்டாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் மெடிசின் கூட தயாரிப்பாங்க. அதுக்காக சோதா மீன் வந்து யாராக இருந்தாலும் சரி வாரத்துக்கு 2 times வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இந்த மீன் வந்து எங்கள் வீட்டில் சமைக்கிறது வந்து பெஸ்ட் ஃபீடிங்கு, அதாவது தாய்மார்களுக்கு நல்ல ஒரு பால் சொதுக்கும், அதுக்காக தான். ஸோ வந்து எனக்கு 2 பேபியாக இருக்கிறதால பால் நிறைய வேண்டதுக்காக இந்த சோதா மீன் வந்து நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 1 time நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா இதை வாஷ் பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா கைவிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பெஸ்ட் ஃபீடிங் பண்ணறதால நம்ம பேபிக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்துடக்கூடாது. அதுக்காகவே வந்து நல்லா 2 or 3 times வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், உள்ளே க்ளீன் பண்ணது. அந்த பிளட்டு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷை. இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வேக வைக்க போதும். வேக வைக்கிறது எப்படின்னா, நம்ம தண்ணி வந்து ஒரு 2 cup தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பேனில். 2 cup தண்ணி பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 minutes வந்து வேக விடலாம். உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மேலே இந்த மாதிரி ஒன்னொதையாக தான் வரும். இப்போ வந்து ஃபிஷ் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த மேலே இருக்க அந்த தோல் வந்து நம்மளுக்கு எடுக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வாட்டரை ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த வாட்டரை ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து பச்சை தண்ணி ஒரு 2 cups அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேலே இருக்க தூள் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்க அந்த தூளெல்லாம் வந்து நம்ம கையாலேயே எடுத்துடலாம். ஏன்னா நல்லா வெந்ததால் நமக்கு ஈஸியாக எடுக்க வேண்டியதும். இதே மாதிரி எல்லா மீன்லையுமே அந்த மேலே இருக்க தூளை வந்து நல்லா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போதும். நான் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சோதா மீனோட அது எல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேரும். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும் போது இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மீனில் வந்து இந்த மசாலா சேராது. அதுக்காக முன்னாடியே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ சோதா மீனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஆயில் வந்து நான் ஒரு 2 to 3 tablespoon ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோதா புட்டாக இருக்கிறதால நல்ல உதிரியாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாகும். இப்போ நான் அரிஞ்சு வச்ச வெங்காயம் 3லேருந்து 4 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இதுக்கு இப்போ இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4 பெரிய பல்லு பூண்டு எடுத்து அதை நல்லா நான் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு நார்மல் சைஸ் துண்டு, பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டுதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சோடாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சோடாவை வேக வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாவே நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கிளறி விடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சோடா வேக்காடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு பேனில் ஒட்டிக்கும். அதுக்காக உதிரியாக இருக்கணும்னா நான் ஒரு வேக்காடு நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸு நான் வேக வச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேக்காடு வேணுமோ நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா உதிரியாக ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நல்லா நமக்கு உதிரி ஆகிடுச்சு. நல்லா அந்த பூண்டோட எசன்ஸ், அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரைஸ்க்கு எதுவுமே நம்ம கரீஸ் எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல. இந்த சோடா போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னே நல்லா நமக்கு உதிரியாக புட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க. நல்ல பால் சொதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா, உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.